உங்ககிட்ட எதுவும் இல்லைனாலும் என்னால ஒரு விஷயத்த உருவாக்க முடியும், கத்துக்கவும் முடியும் அப்படின்னு என்னைக்கு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வருங்க. வெற்றி என்பது வெளியிலலாம் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கை சுலபம் ஒண்ணும் இல்லைங்க. ஒருவேளை இந்த லைஃப் ஈஸினா யாரும் இங்க கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லைங்க. சோ இந்த லைஃப் ரிஸ்க் தாங்க. இங்க நீங்க ஆசைப்பட்டது அடையணும்னா அந்த வாழ்க்கைக்காக நீ தான் கஷ்டப்படணும், நீ தான் உழைக்கணும், நீங்க தான் முயற்சியும் பண்ணணும். என்னுடைய லட்சியங்கள் மற்றும் கனவுகளையும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் உங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கணும். இப்படி யோசிக்காம நான் இது இருந்தா நல்லா பண்ணுவேன், இந்த டைம் கிடைச்சா இது நான் நல்லா பண்ணியிருப்பேன் இப்படி எல்லாம் சொல்லாம உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, முடியுதோ முடியலையோ, டைம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த விஷயத்துல ப்ராக்ரஸ் இருக்குதோ இல்லையோ, என்னுடைய கனவுக்காக என்னோட லட்சியத்துக்காக நான் தினம் தினம் இந்த விஷயத்துக்காக பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு உங்க லட்சியத்துக்காக நீங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கணும். நான் இதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கணும். ஓகேவா? இங்க இந்த உலகத்துல உன் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு ஈஸியான பாதைன்னு எதுவும் இல்லைங்க. ஒருவேளை உனக்கு சுலபம்னு தெரிஞ்சா அது ஒரு மோசமான பாதைன்னு தெரிஞ்சுக்கோ. சோ என்னைக்குமே தைரியமான இந்த கஷ்டமான பாதையில நீ ஓட கத்துக்கோ. அப்படி இந்த கருடமுருடான பாதையில நீங்க போகும்போது ஒரு கட்டத்துல உங்க கால் வலிக்க தான் செய்யுங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த இன்ஸ்டன்ட்ல அடுத்த அடி நீ எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடு, இன்னொரு தடவை படி, இன்னொரு தடவை அப்ளை பண்ணு, இன்னொரு தடவை பிராக்டிஸ் பண்ணு. எந்த இன்ஸ்டன்ட்ல உன்னால முடியாதுன்னு அடி எடுத்து வைக்கிறியோ அந்த அடி உன்னுடைய வெற்றியா கூட இருக்கலாம். சோ முயற்சி பண்ண என்னைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களால முடியும், அது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். முக்கியமா மற்றவங்களை நம்புறதை விட உங்களை நீங்க நம்புங்க. முயற்சி பண்ண சொல்லும், புரியுதுங்களா? உங்க லட்சியத்தை அடைய முடியுங்க. உங்ககிட்ட எவ்வளவு பேட் ஹாபி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய லைஃப்ல ஒரு லட்சியம் இருக்கு, அதுக்காக நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க. சோ உன்னால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்ல இருந்தா கண்டிப்பா நீ விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்ப. அதனால உனக்கு தெரியாமவே இம்ப்ரூவ் ஆயிருப்ப. மற்றவங்க சொல்றத கேட்காதீங்கப்பா, ஓகேவா? எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒரு ப்ராக்ரஸும் இல்லைன்னு டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்காதீங்க, கீழே விழுந்துடாதீங்க, மனசை விட்டுடாதீங்க. அதனால திரும்ப திரும்ப உழைச்சிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்க தான் போறோம். கண்டிப்பா உங்க லட்சியத்தை அடையதான் போறீங்க. நம்பிக்கை உங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் வெல்லுவீங்க. நன்றி.